Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சிம்பிளான பேக் நெக்கு தான் டிசைன் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் நெக்கோட அவுட்லைன்ல வந்து ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் வந்து பாத்தீங்கன்னா டபுள் லைன்ல கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பட்டு சாரியோட பிளவுஸ் இது. ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா பீட்ஸ் அண்ட் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒர்க் தான் பார்க்க போறோம். ஸோ அது எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்ட் கலரில் இருக்க சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு எப்பயும் போல் ரெண்டு சுகர் பீடாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கோம்ல, அதை ஒட்டியே வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து நெக் லைனை சுற்றி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா இதே சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேடட் லோடிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நல்லா எம்போஸ்டாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஸில் வந்து இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம பேஸில் ஒரு லைன் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி பேடட் லோடிங் பண்ணுவோம். ஸோ இது எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ இப்போது நம்ம இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஆல்ரெடி வந்து நான் இந்த மாதிரி ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க ஜர்தோசிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ண. ஸோ நீங்கள் வந்து ஜர்தோசிக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸே கூட நீங்கள் கீழே கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம லோட் ஒர்க் வந்து பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நம்ம நெக் லைனை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி லோட் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஒரு லைன் வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து லோடிங் ஒர்க் தான் பண்ண போகிறோம் பீட்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ வந்து நான் ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸில் கொடுத்துருக்க அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்க்கு மேலேயே வந்து நம்ம வந்து இந்த பீட்ஸை வந்து கொடுக்குறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பீட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பார்டர் சைஸ் வந்து எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லோடிங் ஒர்க்குங்கிறதுனால நம்ம ஸ்லாண்டிங்காக வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து நான் த்ரெட்டை மேலே கொண்டு போய் இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 பீட்ஸ் வந்து கொடுத்து திருப்பி வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ஸ்லாண்டிங்காக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஸோ இந்த 6 பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் இதே 6 பீட்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அதாவது ஸ்லாண்டிங்காகவே வச்சு ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் நான் எப்படி கொடுக்குறேன்னு. ஸோ இதே மாதிரி நம்ம அந்த கீழே கொடுத்துருக்குற அந்த ஜர்தோசிக்கு மேலேயே வந்து இந்த பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எம்போஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோடிங் ஒர்க் வந்து பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எம்போஸ்டாக இருக்கும் இந்த ஒர்க்கு. அடுத்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஒரு லைனு. அதுக்கு அடுத்த லைனில் வந்து ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைன் கொடுத்து அந்த பார்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரீன் கலரில் இருக்க குந்தன் ஸ்டோனும் அதே மாதிரி கோல்ட் கலரில் இருக்கிற குந்தன் ஸ்டோனும் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பேன் நெக்கை சுற்றி. கொஞ்சம் கேப் விட்டு வந்து இந்த குந்தன் ஸ்டோன்லாம் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருப்போம் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி. ஸோ இந்த சாரீ கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் க்ரீன் கலரும் அப்புறம் வந்து கோல்டன் கலரும் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த கலர் குந்தன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குந்தன் ஸ்டோன் வந்து இங்கே வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த குந்தன் ஸ்டோனோட அவுட்லைனில் வந்து நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சைஸில் இருக்க ஜர்தோசி ஸ்ப்ரிங். இது வந்து கோல்ட் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து நம்ம இந்த குந்தன் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கோம்ல, இதோட அவுட்லைனில் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம இந்த குந்தன் ஸ்டோனோட அவுட்லைனில் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி லோட் பண்ணி வச்சுருக்கேன் நீடில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து ஒவ்வொரு சிங்கிள் குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லேயும் நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்க போகிறதில்ல. ஸோ இது எப்படி கொடுக்க போகிறேன்னா அப்படியே வந்து ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனுக்கும் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கண்டினியூ பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி கொடுக்குறேன்னு. அதாவது எஸ் ஷேப்பில் வந்து அப்படியே வர மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லேயும் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போது நம்ம இந்த ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணியே வந்து இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து கொடுக்கணும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஒரு சைடுக்கு வந்து நம்ம அப்படியே வளைச்சி ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துக்கோம்ல. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே எண்ட் பண்ணாமல் அடுத்த சைடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம வந்து கண்டினியூ பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும் ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை. இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு.
ஸோ இப்போது குந்தன் ஸ்டோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இந்த சைடுக்கும் வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி நம்ம க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோனுக்கு எப்படி வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்தோமோ அதே மாதிரி தான் வந்து கீழே கொடுத்துருக்க அந்த கோல்ட் கலர் குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லேயே வந்து நம்ம இதே மாதிரி ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோல்ட் கலர் குந்தன் ஸ்டோனோட அவுட்லைனில் வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ஒரு லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குந்தன் ஸ்டோனுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்ட் கலரில் இருக்க பெரிய சைஸ் பீடு வந்து எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்ட் கலரில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இந்த பீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா 2 குந்தன் ஸ்டோனுக்கு நடுவில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இப்போது நம்ம நீடிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பீடு, சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ 2 குந்தன் ஸ்டோனுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பீடு, அப்புறம் ஒரு சுகர் பீடு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கேயே வச்சு நம்ம ஒரு எண்ணாட் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வச்சு நான் ஒரு எண்ணாட் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் த்ரெட் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியும். அதுக்கு வந்து திருப்பி நீங்கள் ஒரு எண்ணாட் வந்து கொடுத்திங்கன்னா அந்த த்ரெட் வந்து இப்போ உள்ளே போயிடும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இப்போது அடுத்த 2 குந்தன் ஸ்டோனுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பீடு, அப்புறம் ஒரு சுகர் பீடு. ஸோ இப்போ இங்கே வச்சு ஒரு எண்ணாட் வந்து கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி எல்லா குந்தன் ஸ்டோனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வந்து இந்த பீட்ஸ் வந்து நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீட்ஸ் எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் குந்தன் ஸ்டோனுக்கு நடுவில். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம பேக் நெக்கில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பார்டர் ஒர்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கங்கே வந்து டாட்ஸ் வச்சுருக்கேன்ல, ஸோ இதுக்கெலாம் வந்து நம்ம புட்டாஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பீட்ஸே வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் பீடு வந்து சென்டரில் கொடுத்துட்டு சுற்றி வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், பெரிய சைஸ் பீடை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போது லாங்காக த்ரெட் எடுத்து இது மேலே வந்து இந்த மாதிரி அந்த த்ரெட்டை இப்படி போட்டிங்கன்னா அப்படியே வந்து அது லாக் ஆகிடும். கீழே நீங்கள் அதை பிடிச்சி இழுக்கும்போது அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது அப்படியே லாக் ஆகிடும். இப்போ இதை சுற்றி வந்து நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எங்கெல்லாம் டாட்ஸ் வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம புட்டாஸ் வந்து மேக் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓவராலாக நம்ம பேக் நெக் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி புட்டாஸ்லாம் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் டாட்ஸ் வச்சுருந்தோமோ அங்கெல்லாம் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்துருச்சு இந்த ஒர்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம பீட்ஸ், குந்தன் ஸ்டோன்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க்கு. இதே தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்லேயும் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸ்லீவ் பார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் வந்து இந்த ஒர்க் தான் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து எல்லா பிகினர்ஸுமே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.